வெல்கம் டு அனுஜாமணி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தாபா ஸ்டைலில் முட்டை மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். தாபா ஸ்டைலில் முட்டை மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அந்த 5 முட்டையும் வதக்கணும். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு முட்டையை வதக்கி எடுக்கணும். எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாபா ஸ்டைல் முட்டை மசாலா செய்ய முதல்ல முட்டையை வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதை சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வதக்கணும். மிளகாத்தூளெல்லாம் கரிஞ்சிடும். இல்லைன்னா எண்ணெய் சூடு பண்ணுற வரைக்கும் தான் அடுப்பில் இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்கணும். இந்த வானல் சூட்லேயே வதங்கினா போதும். இப்போ இதை வதங்கினது போதும், எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஏற்றிட்டேன். பான் காயுது. 50 மில்லிகிராம் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுது. 2 பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கிறேன். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் தான் நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். வெங்காயம் வதங்க கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் வதங்கணும். வெங்காயம் சுருளை வதங்கிடுது. இப்போ பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கணும். நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோக்கவ்வளோ வெங்காயத்தை அதிகப்படுத்திக்கணும். வெங்காயம் அதிகமாக இருந்தால் நமக்கு கிரேவி நிறையா கிடைக்கும். தக்காளி 1 மட்டும் போட்டால் போதும், இல்லைன்னா அதிகம் புளிப்பாயிடும். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். ஒவ்வொரு பொருள் வதங்கிறதுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். தக்காளி மசிஞ்சிடுது, வதங்கி போதும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது அப்போ தான் நம்ம செய்கிற கிரேவி வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வதங்கிறதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டால் தான் சீக்கிரம் வதங்கும். வெங்காயத்துக்கு உப்பு போட்டு வதக்கிற மாதிரி இப்போ மஞ்சள் தூள் சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலராக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1க்கு 2 விகிதத்தில் தான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்க்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற டிஷ்ஷு நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். வெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்தா தான் நம்ம டிஷ்ஷு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூளெல்லாம் நல்லா வதங்கிடுது. நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடணும். கட்டி இல்லாத நல்லா கரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கணும். கிரேவி நல்லா கொதித்து வரணும். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ காரத்துக்காக 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்புறம்தான் முட்டையை சேர்க்கணும். வாசனை கமகமானது. இப்போ உப்பு காரம் போதுமானு பார்த்துக்கலாம். உப்பு காரம் போதும். நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய் பிரியிற அளவுக்கு கொதிச்சாதான் கிரேவி நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. கொதிச்சது போதும். இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். தாபா ஸ்டைல் முட்டை மசாலா ரெடி ஆகிடுது. 2 நிமிஷம் முட்டை இதில் இருந்தால் காரமெல்லாம் இருக்கிற வரைக்கும் 2 நிமிஷம் கிளறி வைக்கணும். தாபா ஸ்டைல் முட்டை மசாலா ரெடி ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தாபா ஸ்டைல் முட்டை மசாலா ரெடி ஆகிடுது. நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுவையான தாபா ஸ்டைல் முட்டை மசாலா செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.